தற்போதைய அண்மை செய்தியாக சென்னை சேத்துப்பட்டில் 500 கிலோ கெட்டுப்போன மாட்டிறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சேத்துப்பட்டில் 500 கிலோ கெட்டுப்போன மாட்டிறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் கீதன். வணக்கம் கீதன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். குறிப்பாக சென்னை மாநகரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது தொடர்ச்சியாக இந்த உணவுக் கூடங்களில் பரிசோதனைகளை மேற்கொண்டு வருவது வழக்கம். அந்த வகையில் இன்று சேத்துப்பட்டு அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த கெட்டுப்போன மாட்டிறைச்சி விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்தது. அந்த அடிப்படையில் தற்போது சென்னை மாநகராட்சி மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த இறைச்சி கூடத்தை சோதனை செய்ததில் 500 கிலோ மாட்டிறைச்சி தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக எவ்வித அனுமதியும் பெறாமல் இந்த உணவு கூடம் இந்த இறைச்சி கூடம் செயல்பட்டு தற்போது தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக இது போன்ற மாட்டிறைச்சியை விற்பனை செய்வதற்கு சென்னை மாநகராட்சியால் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாடுகளை வெட்டுவதற்கான இடங்களில் வாங்க வேண்டும். அதற்கான அந்த இடங்களில் வாங்கும் பொழுது அந்த இறைச்சிக்கான அந்த சான்றிதழ்களை அவர்கள் வழங்குவார்கள். அதன் பிறகே அவை விற்பனை செய்யப்பட வேண்டும் என்பது விதிமுறையாகும். ஆனால் அந்த விதிமுறைகள் எல்லாம் மீறி இங்கு தனியாக ஒரு கூடத்தில் இது போன்று மாட்டிறைச்சியை விற்பனை செய்து வந்தது தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்டிருந்திருக்கின்றார்கள். இவை ஒரு கெட்டுப்போன மாட்டிறைச்சியாகவும் தற்போது இருந்திருக்கின்றது. இங்கு விற்பனை செய்யப்படக்கூடிய இந்த மாட்டிறைச்சி என்பது சென்னை மாநகரின் பல உணவு கூடங்களுக்கும் அதே போல இந்த உணவு சாலையோரங்களில் விற்கப்படும் அந்த உணவு கூடங்களுக்கும் தற்போது சப்ளை செய்யப்பட்டு வந்ததை கண்டறிந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தொடர்ந்து தற்போது இந்த கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய கெட்டுப்போன மாட்டிறைச்சி பறிமுதல் செய்து அவற்றை அழிக்கும் பணிகளையும் தற்பொழுது மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.